ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதை நல்லா மிக்சியில் தண்ணி விடாமல் அழகாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. பொடிச்சு எடுத்துகிட்டு அதை ஒரு வாணலியில் நல்லா இரும்பு கடாயிலையோ இல்லைன்னா நல்ல ஒரு கடாயில் அதை போட்டு நல்லா வறுத்துட்டே வாங்க. அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்துட்டே வாங்க. லோ ஃப்ளேமில் தான் வறுக்கணும். அப்போ தாங்க அந்த தேங்காய் அதே கலரில் இருக்கும். கரிஞ்சிட்டுன்னா அந்த கலர் ஷேப்பே மாறிடும், நல்லா இருக்காது. இந்த மாதிரி வறுத்துட்டே வாங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டாங்க. கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். இது நல்லா வறுத்துட்டே வரும்போது உதிரியாக வரும் பாருங்கள். ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் தேங்காயெல்லாம் அப்படியே இலகா உதிரியாக இருக்கும். இந்த டைமில் கொஞ்சம் தேங்காவை நம்ம மாற்றி வச்சுக்க போகிறோம். இந்த லட்டுக்கு தேவைப்படும். பிறகு அதை சொல்கிறேன் எப்படி எதுக்காகன்னு. அதை ஒரு தட்டில் மாற்றிட்டு இதுக்கு தேவையான ஒரு 1/2 கிளாஸ் பால் நான் காய்ச்சி வச்சுருக்கேன். தண்ணி விடாமல் காய்ச்சி வச்சுருக்கேன். அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே வரணும். அப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், அந்த கலர் மாறவே இல்லை பார்த்தீங்களா? இப்போவும் நல்லா ஒயிட்டாக சூப்பராக இருக்குது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. பாருங்கள், நான் தண்ணி சேர்த்துட்டேன். கூடவே இன்னும் ஏலக்காய் பொடி சேர்க்க போகிறேன். அப்புறமா இதுக்கு 1.5 கிளாஸ் தேங்காவுக்கு நான் 3/4 கிளாஸ் சீனி எடுத்திருக்கேன். உங்களுக்கு சுகர் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் 1 கிளாஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் 3/4 கிளாஸ் தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் அந்த 1/2 கிளாஸ் பாலையை நான் இப்போ ஃபுல்லாக விட்டுட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கணும். நெய் சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டுட்டே வாங்க. கிளறி விட்டுட்டு அந்த ஈரப்பதெல்லாம் போய் எல்லாமே ஒரு மிக்ஸ் ஆகி ஒரு கலவையான பிறகு இதை நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஆஃப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு இது ஒரு லட்டு போல் ஒவ்வொரு ஷேப்பாக உருட்டி எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லை தேங்காய், அதில் லைட்டாக புரட்டி எடுத்தால் போதுங்க. சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆகிட்டுங்க. இந்த லட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் எந்த மாவுமே இதில் ஆட் பண்ணலை. வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். சீனி சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். வேறு எதுவுமே நான் சேர்க்கல. கொஞ்சமாக பால் சேர்த்துருக்கேன். பால் சேர்க்கும்போது நல்லா வெள்ளையாக கிடைக்கும் பார்த்தீங்களா? அந்த ஸ்வீட் ரொம்ப வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட்டாக. அவ்வளோதாங்க, நம்ம ஸ்வீட் ரெடி ஆகிட்டு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர்